ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி ரெயின்போ. இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மைதா மாவு, முட்டை இதெல்லாம் வச்சு ஒரு சமோசா மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள். ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சோண்டு சால்ட்டும் கொஞ்சம் சோடாப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மைதா மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொண்டு வந்துடணும். சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும், நம்ம உருட்டுவோம்ல, அந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறதுக்கு உருட்டுறதுக்கு மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா பஃப்னு வரும். கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். உருட்டும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த மைதா மாவுக்குள்ளே ஸ்டஃப்டு அது வைக்கிறது எப்படி, அந்த ஸ்டஃப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டே இருந்துட்டு தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா வதக்கின பின்னாடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கங்க. இப்போது நம்ம அவிச்சு வச்ச முட்டையை எடுத்து அது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் இதோடு சேர்த்து கிண்டிக்கணும். இப்போது நம்ம மைதா மாவை உருட்டி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணிட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஒரு கவர் மாதிரி வரும். ஒரு கோன் மாதிரி இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த ஸ்டஃப்டு வைங்க. வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தடவி இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சேஃபாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸ் சும்மா ஒரு டக்குன்னு ரெடி பண்ணுறது தானே. சேஃபாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயிலில் பொரித்து எடுத்துடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் திருப்பி போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா சுவையான மைதா ஸ்நாக்ஸ், ஒரு சமோசாவோ இல்லை பப்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லிக்கோங்க, ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.